தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் 4 மாதங்களுக்கு பின் நடைபெற்ற பேரூராட்சி கூட்டத்தில் 5 கவுன்சிலர்கள் மட்டுமே பங்கேற்ற நிலையில் மறுதேதி குறிப்பிடப்படாமல் கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் விக்னேஷ். வணக்கம் விக்னேஷ், விவரம். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி பேரூராட்சியில் 18 வார்டுகள் உள்ளனர். இந்த பேரூராட்சியில் திமுகவை சேர்ந்த பொன் சந்திரகலா என்பவர் தலைவராக பதவி வகித்து வருகிறார். கடந்த சில மாதங்களாகவே பேரூராட்சி தலைவருக்கும் கவுன்சிலருக்கும் இடையே கருத்து வேறுபாடு இருந்து வந்தது. இதனைத் தொடர்ந்து தலைவர் மீது கவுன்சிலர்கள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தனர். இதற்கான கூட்டம் கடந்த ஆகஸ்ட் மாதம் நடந்தது. இந்த கூட்டத்தில் கவுன்சிலர்கள் யாரும் கலந்து கொள்ளாததால் தலைவர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வியை முடிவடைந்தது. இந்த நிலையில் 4 மாதங்கள் கழித்து ஆண்டிப்பட்டி பேரூராட்சி கூட்டம் இன்று நடைபெறுவதாக அனைத்து கவுன்சிலருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அதன்படி பேரூராட்சி கூட்டரங்கில் கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் செய்திருந்தனர். இந்த கூட்டத்தில் பேரூராட்சி தலைவர் உட்பட 5 கவுன்சிலர்கள் மட்டுமே கலந்து கொண்டனர். சிறிது நேரம் காத்திருந்த பின்னர் போதிய கோரம் இல்லாததால் பேரூராட்சி கூட்டம் மன்றம் மறுதேதி அறிவிக்காமல் ஒத்திவைப்பதாக செயல் அலுவலர் எட்வின் ஜோசப் அறிவித்தார். இதைத் தொடர்ந்து கூட்டத்தில் வந்திருந்த கவுன்சிலர்கள் கலைந்து சென்றனர். ஆண்டிப்பட்டி பேரூராட்சி தலைவர் கவுன்சிலர்களுக்கு இடையே பணிப்போர் நீடித்து வருவதால் வார்டு பகுதியில் வளர்ச்சி பணிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ்.